இப்போ மிக பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கடந்த மாதம் மெட்டா நிறுவனத்தில் நடந்த பெரிய லே ஆஃப். அது கடந்த மாதமே முடிஞ்சு நம்ம வீடியோவும் போட்டோம். இப்போ அதில் என்ன பரபரப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 எம்ப்ளாயிஸ் வந்து கலிஃபோர்னியா கோர்ட்டில் அவங்க மேலே வந்து லா சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா தான் ஷாக்காக இருக்கும். எந்த விதத்தில் அவங்க இவங்களை லே ஆஃப் பண்ணாங்களோ அது எல்லாமே தவறான முறை, ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி அதுவும் ஆஃப்டர் ஏஐ எந்த மாதிரிலாம் லே ஆஃப் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க, நீங்கள் லே ஆஃப் ஆகாமல் உங்கள் வேலையை தக்க வச்சுக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதமாக இருக்க போது, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் மொபைல் ஆப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஹைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை போய் சேரும். யாரோ ஒரு மனிதருக்கு அவருடைய வேலையை தக்க வைப்பதற்கு அது பயனுள்ளதாக அமையும். தயவு செஞ்சு ஹைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். வீடியோ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி மெட்டா தான் இப்போ பேசும் பொருளாக இருக்காங்க. ஏன்னா 10% ஒர்க் ஃபோர்ஸை அவங்க லே ஆஃப் பண்ணாங்க. நம்ம வீடியோ பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 8000 பேருக்கு மேலே லே ஆஃப் பண்ணாங்க. அதெல்லாம் சரி, எல்லா கம்பெனியும் பண்ணுறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏன் அமேசான் பண்ணலையா, ஆப்பிள் பண்ணலையா, ஆல்ஃபாபெட் பண்ணலையான்னு கை அப்படி காட்டுவாங்க. எல்லாரும் பண்ணுறாங்க, நாங்களும் பண்ணுறோங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியல. பிகாஸ் அந்த 26 எம்ப்ளாயீஸ் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓக்லாண்ட் கலிஃபோர்னியாவில் தான் அந்த கோர்ட்டில் அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் ஃபைல் பண்ணியிருக்காங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்டா அந்த எப்படி லே ஆஃப் பண்ணாங்க அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட். இப்போ நான் வந்து கம்பெனியில் ஒரு 10 பேர் எடுக்கிறேன்னா ஆஃபீஸாக என்ன பண்ணுவோம்? ஸோ முன்னிலையில் என்ன பண்ணுவோம்? அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பார்ப்பாங்க. கடந்த ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ 1 வருஷமோ 2 வருஷமோ ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பார்த்துட்டு அவங்க மேனேஜர்லாம் பேசிட்டு அதன் பிறகு வந்து அவங்கள லே ஆஃப் பண்ணுவாங்க. அதாவது அவங்க லே ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சரியான காரணத்தை எடுப்பாங்க. அது நிறைய மேனுவல் என்ட்ரி இருக்கும். ஆனால் இப்போ நடந்த லே ஆஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மேனுவல் இன்டர்வென்ஷனே இல்லை, இது பெரும்பாலும் ஏஐ கொண்டு லே ஆஃப் செய்யப்பட்டது. அதாவது நம்ம விவாதம் பண்ணோம் இல்லையா, ஏஐக்காக லே ஆஃப் பண்ணாங்களான்னு விவாதம் பண்ணோம். அதாவது லே ஆஃப் பண்ணிட்டு ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாங்களான்னு. ஏஐக்காக மட்டும் லே ஆஃப் பண்ணது இல்லைங்க, லே ஆஃப் பண்ணதே ஏஐ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஏஐ ஏஜென்ட்டோட அந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதை ரேங்கிங் பண்ணி தான் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு விஷயம், அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்வியஸாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மெட்டாவோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் லாமா. ஸோ ஏஐ ஏஜென்ட்டாக எல்லாருக்குமே வந்து, அதாவது அவங்க பணிபுரிய நிறுவனங்களில் பணிபுரிய ஆளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக எல்லா நிறுவனமும் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ எந்த ஒரு டெவலப்பர் கையிலையுமே ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்கும். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி பார்த்துக்கோ அந்த ஏஐ ஏஜென்ட்டை, நல்ல பிள்ளையாக இருப்பாப்புல, நீ வேலை வாங்கு, நீ வேலை கற்றுக்கொடு அப்படிம்பாங்க. முதல்ல நம்மள்கிட்ட வந்து அமைதிப்பட அமாசை மாதிரி தான் சேருவாப்புல அந்த ஏஐ ஏஜென்ட். நாளாக தான் வந்து நாகராஜ சோழனாக மாறுவாப்புல. அது எங்கே பார்த்தாலும் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா வந்து, நீ எந்த வேலையும் பார்க்காத, எல்லாமே வந்து நான் கொடுத்தேன் இல்லையா உனக்கு ஹெல்ப்பர், அவன் பார்த்துப்பான், அவன் என்ன பார்க்குறான்னு நீ பாரு, அவனுக்கு வேலையை கொடுத்து வாங்கு அப்படின்ட்டுருவாங்க. இன்னும் லாஸ்ட் ஸ்டேஜ் போய் அந்த ஏஐ ஏஜென்ட்டு நம்மளை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வேலை செய்வது மட்டும் இல்லை, நீ அவனையும் மானிட்டர் பண்ணு, அவனை ஒழுங்காக வேலை வாங்குறானா, வேறு வேலையெல்லாம் செய்கிறானான்னு அவனையும் மானிட்டர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. செக்கச்சவந்த வானத்து படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் இல்லையா. ஸோ அதை மாதிரி தான், உனக்கு யாராவது ஏஐ ஏஜென்ட் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க, அவனை மட்டும் நம்பிடாத. ஸோ அந்த மாதிரியான விஷயமாக தான் வந்து இது இருக்குது. ஏன்னா ஏஐ ஏஜென்ட் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க இமெயில் கம்யூனிகேஷன் மானிட்டர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு மானிட்டர் பண்ணுறாங்க, அவங்க ஸ்க்ரீன் கண்டென்ட்டை மானிட்டர் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது அந்த ஏஐ ஏஜென்ட்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே போய் ஏஐ டோக்கன் லீடர் போர்டுன்னு ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனும் அந்த ஏஐயை எப்படி வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு, இல்லை ஏஐயை எப்படி யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்க, எவ்வளோ ஏஐ டோக்கன் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சு அதை வைத்து ஒரு லீடர் போர்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸாக டெவலப்பருக்குள்ளே ஒரு போட்டி, நீங்களாம் ஒத்துமையாக தானே பிரச்சனை, நீங்களும் அடிச்சிங்கப்பா, அடிச்சுட்டு அந்த லீடர் போர்டில் மேலே வாங்க, அவங்க இப்போ மேலே இருக்கவங்கள விட்டுருவோம், அந்த பின்னாடி இருக்கவங்கள பிடிப்போம் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரமணா படத்தில், ஸோ நம்ம வந்து முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு பின்னாடி போகிற மாதிரி இங்கே வந்து நம்ம பின்னாடி இருக்கக்கூடாதுன்னு முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ அதனால் பின்னாடி உள்ளவங்க வந்து இதில் இம்பேக்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் 26 பேரும் போயிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு, இப்போ வந்து நமக்கு மெஷர்மெண்ட் தெரியுது, எதை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏஐ தான் மானிட்டர் பண்ணி அந்த லீடர் போர்டு க்ரியேட் பண்ணி அவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு தெரியுது. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போ 26 பேர் போயிருக்காங்கல்ல, அவர்களில் சில பேர் ப்ரெக்னென்ட் உமனாக இருக்காங்க.
அதாவது மெட்டர்னிட்டி லீவுக்கு போனவங்க இருக்காங்க, சில மென் பேரண்டல் லீவுக்கு போனவங்க இருக்காங்க, சில டிசேபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்க, சில பேர் வந்து மெடிக்கல் லீவுக்கு போனவங்க இருக்காங்க. ஸோ இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்காக வேலை செய்யாதவங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறையுது, அவங்களோட டோக்கன் யூசேஜ் குறையுது. ஸோ ஆப்வியஸாக அவங்க லீடர் போர்டில் பின்னாடி வந்துடுறாங்க. வெறும் அந்த லீடர் போர்டை வச்சுட்டு எங்களை அவங்க ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கலிஃபோர்னியாவில் ஏற்கனவே 2025 இந்த மாதிரியான ஒரு லா கொண்டு வரப்பட்டது. அதாவது எந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி லே ஆஃப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அந்த லாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது என்ன அதிர்ச்சிக்குண்டான ஒரு விஷயம்னா, அந்த காலெல்லாம் மலையேறி போயிடுச்சதா மனிதர்கள் இவங்க வந்து இல்லைப்பா வேலை செய்கிறாங்க, நல்லா வேலை செய்யலைன்னு சொல்கிற காலம்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ எல்லாமே ஏஐ தான் சொல்லுது. டெவலப்பர் மட்டும் இல்லை, முன்னாடி ஒரு காலத்தில் டெவலப்பரை ரேங்க் பண்ணுறது மேனேஜராக இருந்தாங்க, இப்போது மேனேஜரை சேர்த்து ரேங்க் பண்ணுறது இந்த ஏஐயாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதில் ஒரு முக்கியமான படிப்பினை எல்லோரும் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா வந்து வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து பிடிக்குதோ இல்லையோ அப்படின்லாம் இல்லை, ஏஐ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க பார்க்குறாங்க இந்த நபர் எவ்வளோ ஏஐ ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஏஐ என்றைக்குமே எளிமையாக பார்த்துடாதீங்க, ஏன்னா உங்கள் ஆர்கனைசேஷன் உங்களை எளிமையாக பார்த்துரும். ஸோ ஏஐ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதாவது உங்கள் ஒர்க்கில் எப்படி ஏஐ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதான் நீங்கள் கோட் பண்ணும்போது வைப் கோடிங்க்கு ஏஐ யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிபிடியில் இல்லை ஒரு எக்ஸலில் பண்ணும்போது அங்கே ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இப்போ உங்கள் மேனேஜர் வந்து ஏதோ ஃப்ளோ சார்ட் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க, டிசைன் டயக்ராம் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்கன்னா அதற்கான நேரம் முன்னாடிலாம் அதிகமாகும் இல்லையா. ஸோ 4 hours எடுத்துப்போம், 5 hours இல்லைனா ஒரு நாள் போகும், இந்த மாதிரிலாம் ஆகும். இப்போல்லாம் வந்து வித்தின் ஹவரில் நம்ம ஏஐ கொண்டு க்ரியேட் பண்ண முடியும், அதுக்கு சீக்கிரமாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்காங்க, எவ்வளோ டோக்கன் யூசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு உங்களோட நிறுவனம் உங்களுக்கு ஏதோ ஒரு மாடல் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஏஐ ஏஜென்ட் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கோட் பண்ணுறீங்க, கிளாட் கொடுக்குறாங்க, இல்லை அமேசான் கியூ கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த படிப்பிலே நமக்கு தெரியுது. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து பேக் ஃபயர் ஆகிருக்கு மெட்டாக்கு. அது என்னென்னா, நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம், அதாவது நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணாங்க. அதாவது அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க, டோக்கன்ஸ் எக்கச்சக்கமாக கன்சியூம் பண்ணுறாங்கன்னு. ஸோ மெட்டா வந்து லே ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த டோக்கன் லீடர் போர்டை யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு பேக் ஃபயராக ஆயிருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்ட சில எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிளாடானாமிக்ஸ்னு சொல்கிறாங்க அந்த லீடர் போர்டுக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு இந்த லீடர் போர்டு நம்ம முன்னாடி ஒன்றா நிறைய டோக்கன் யூசேஜ் பண்ணோம், ஸோ அதை வச்சு தான் அது வந்து இது பண்ணுது, லிஸ்ட் டவுன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பேக் எண்டில் அவங்களோட ஸ்கிரிப்டை எண்ட்லெஸ்ஸாக ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டோக்கன் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகமாக கிளைம் பண்ணி அவங்க லீடர் போர்டில் வந்திருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் நம்ம பின்னாடி வருவோம். இப்போ மெட்டா வந்து அந்த மெஷர்மெண்ட் எடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட்டே தவறு இல்லையா, ஏன்னா சில பேர் வந்து அந்த சிஸ்டத்தை அப்யூஸ் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஸோ அவங்க லே ஆஃப் பண்ண முறையே சரியில்லை ஃபஸ்ட்டு, அந்த மெஷர்மெண்ட்டும் சரியில்லை செகண்ட். ஸோ இதெல்லாம் தான் அந்த பாயிண்ட்ஸாக வந்து சொல்கிறாங்க. நிறைய டோக்கன் யூசேஜ் மெட்டாவில் மட்டும் பிரச்சனை வரல, இதே பிரச்சனை டெஸ்லாவில் வந்துச்சு. டெஸ்லாவோட எம்ப்ளாயிஸ் வந்து $thousands of dollars வந்து பர்ன் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பட்ஜெட் நிர்ணயம் பண்ணாங்க, எம்ப்ளாயி உனக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்குள்ளே பார்த்து செலவு பண்ணிக்கோ டோக்கனை அப்படின்னு. இன்னும் ஊபரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு வந்த 70% கோடு ஏஐ கொண்டு எழுதப்பட்ட கோடாக தான் இருந்தது. 95% எம்ப்ளாயிஸ் வந்து ஏஐ டோக்கன், அதாவது ஏஐ யூஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்தது. இன்னும் மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு வருஷம் ஏஐக்காக அலகேட் பண்ண பட்ஜெட்டை வெறும் 6 மாதத்தில் பர்ன் பண்ணி தள்ளிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து இது சரிப்பட்டு வராதுன்னு ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் லே ஆஃப் பண்ணாங்களோ அதனாலேயே பிரச்சனை வருது. கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரிக்ட் மெஷர் எடுக்கணும். அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து சொல்ல முடியாது, நீங்கள் வந்து மெட்டா ஆர் அமேசான் எந்த ஒரு நிறுவனமும் ஏஐக்காக யாரையும் லே ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆப்வியஸாக அது வந்து அந்த நிறுவனங்களை பொறுத்து, நாங்கள் வந்து மனுஷனை வச்சுக்கணுமா இல்லை அதற்கு போல சிஸ்டமை யூஸ் பண்ணுமான்னு அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரு மனிதரை லே ஆஃப் பண்ணும்போது எதற்காக லே ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அங்கே வந்து லேபர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்தாகணும் இல்லையா. இப்போது ரீசன்ட் டைமாக ஏஐயோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொண்டு தவறான முறையில் ஒருத்தவங்களை வந்து லே ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஃபெடரல் லெவலில் இதுக்கான ஒரு கண்டிப்பாக ப்ரொடக்ஷன், லேபர் ப்ரொடக்ஷன் கொண்டு வரணும். பட் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா வந்து இப்போ கண்டிப்பாக வந்து
இது மெட்டா வந்து இவங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க இல்லையா, மற்ற நிறுவனங்களும் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் நிறைய பேரை மீட் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் வந்து அதாவது முன்னாடியே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து பேக் எண்டில் ரன் ஆகும். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம்னா நம்ம என்னென்னலாம் டேப் ஓப்பன் பண்ணுறோம், இப்போ சப்போஸ் க்ரோமில் என்னென்னலாம் வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம், நம்ம என்னென்ன ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் நம்ம ஸ்க்ரீன் ஐடியலாக இருக்குது, நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும், எவ்வளோ நேரம் நம்ம ஸ்க்ரீன் லாக் ஆகிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மானிட்டர் பண்ணி அந்த மெட்ரிக்ஸை வந்து ஹையர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்போம். ஸோ அதை வச்சு கூட அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஹையர் மேனேஜ்மெண்ட் போயிட்டு அவங்களோட இன்டர்வென்ஷன் அங்கே இருந்தது. ஆனால் ஆஃப்டர் என்னாச்சுன்னா இப்போ அதுவே ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு. முடிவு எல்லாமே அதுவே எடுத்துக்கிட்டு அதுவே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி கொடுக்குது. திங்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு, நிறையா மானிட்டர் பண்ணுறாங்க. அது மிக முக்கியமாக ஏஐ கொண்டு மானிட்டர் பண்ணுறாங்க. ஏஐ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏஐ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே வாங்க. சில பேர் வந்து பயங்கர ஒரு கோடிங் பண்ணுறவங்கள கூட லே ஆஃப் பண்ணியிருக்கலாம் இல்லை, ஏன்னா தவறான முறையில் மெஷர்மெண்ட் பண்ணி. ஏன்னா அவங்களாவே கோடிங் பண்ண முடியும், எல்லாமே என்னால் பண்ண முடியும். எனக்கு இந்த ஏஐ தேவையில்லைன்னு ஒர்க் பண்ணவங்களாம் சப்போஸ் வந்து ஏஐ டோக்கன் கம்மியாக யூஸ் பண்ணதுனால பின்னாடி வந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நிலைமையை யோசிச்சுப்பார். அதனால் காலத்திற்கு ஏற்றாப்போல் நம்மளை அப்டேட் பண்ணுறது காலத்தின் கட்டாயமாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.